ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். நான் ரீசெண்டாக பால் காய்ச்சுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ரிலேட்டடாக ஏகப்பட்ட பேர் நிறைய கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட்லி இதுதாங்க புது வீடு. இந்த புது வீட்டோட மாடியில் தான் இன்றைக்கி நம்ம பால் காய்ச்சுறோம். பட் பால் காய்ச்சி வந்து நமக்கு கிடையாது, நம்ம இருந்த வீட்டில் ஆல்ரெடி அங்கேயே தான் இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி வைக்கிறத பார்த்துட்டு, அக்கா நீங்கள் இருக்கிற இடம் சூப்பராக இருக்குமே, நிறைய நேச்சர் இருக்கிற மாதிரி இருக்குமே, ஏன் அந்த இடத்த விட்டு காலி பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த பதில். அதை வந்து நான் காலி பண்ணல, அதுவுமே வந்து நம்மளோட சொந்த வீடு தாங்க. இப்போ அங்கேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தான் வந்து இந்த வீடு பார்த்துருக்கோம். இது வந்து என்னோட அத்தை, மாமா, என்னோட குழந்தையார் வந்து இருக்க போகிறாங்க. அவங்களுக்காக பார்த்த வீடு தான் இதுவும். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வைப்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க. ரொம்ப பார்த்து இந்த வீடு செலக்ட் பண்ண, உண்மையாக சொல்லணும் பார்த்த உடனே பிடிச்சதுன்னு பார்த்தா அது இந்த வீடு தான். ஏன்னா அந்த அளவுக்கு சுற்றி இருக்கிற வியூஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மாடியில் தான் இந்த வீடு இருக்குது. பார்க்குறக்கும் போதே அவ்வளோ ப்ரைட்டாக ரொம்ப ஒரு பார்வையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஆல்ரெடி மாடியில் தான் இருக்கும். இதுக்கும் மேலே ஒரு மாடி ஏறி பார்த்தா தான் சுற்றி இருக்கிற வியூஸ் பார்க்க சூப்பராக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ எங்கள் அத்தா மாமா இருக்கிறது பார்த்திங்கன்னா திருப்பூரில் தான் இருக்காங்க. பை சான்ஸ் இப்போ வந்து பாசிட்டிவாக நெகட்டிவ் எப்படின்னாலும் சொல்லலாம். ஏதோ அவங்களுக்கு ஒரு டைம் சேஞ்ச் ஆகுது, நல்ல டைம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எங்களை நம்பி, மெயினாக மருமக என்ன நம்பி என்னோட அத்தா மாமா கொழுந்தார் வந்து இங்கே வந்திருக்குறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து கடைசி பொண்ணு. ஸோ அப்போவும் சரி இப்போவும் சரி என்னை வந்து ஒரு சின்ன பிள்ளையாக தான் பார்ப்பாங்க. அதனால் ஸ்ட்ராங்காக எங்கிட்டேருந்து எந்த ஒரு டெசிஷனும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா என்னை குழந்தையாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் என் மாமனார் வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமக. ஸோ எந்த டெசிஷன் எடுத்தாலும் என்னையும் ஒரு பெரிய ஆளாக மதிச்சு எங்கிட்ட எல்லாத்தையுமே டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ அதை விட இன்னுமே எனக்கு வந்து நிறைய பொறுப்பு கடமைன்னு சொல்லலாம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் அவரோட பையனை விட என் மேலே தான் வந்து அதிகமாக நம்பிக்கை வச்சு இப்போ அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு இப்போ கோயம்புத்தூருக்கே வந்திருக்காங்க. ஸோ இன்னுமே அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சி அதுதான் நம்ம வீட்டில் நம்மளோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குது வீடு அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ காலையில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வீடை ஃபுல்லாக பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஏன்னா அன்னைக்கு நைட்டு தான் ஊர்லேருந்து அத்தை மாமா குழந்தையாரெல்லாம் வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸு க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்களே போய் இந்த பால் காய்ச்சிற பாத்திரம், சில திங்ஸ் எல்லாம் துடைக்கிற மாப்பு, இதெல்லாம் நாங்களே போய் நியர்பையில் இருக்கிற ஷாப்பில் போய் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நானும் அவரும் போய் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் கையில் அடிப்பட்டதுனால என்னால் பெருசாக எதுவுமே பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் லைட்டாக தான் பண்ணேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருந்து எல்லாமே அவர் தான் பண்ணார். ஏதோ நான் இப்போ பெற்ற 2 செல்வங்களுமே வந்து ஸ்கூலுக்கு போகிற ஏஜ் வந்ததுனால தான் எங்களால் இப்படிலாம் ஃப்ரீயாக சில விஷயங்கள்லாம் பண்ண முடியுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சின்னவன் ஸ்கூல் போகிறது என்னமோ ஆஃப் டே தாங்க. ஆனால் அவள் போனதுக்கு அந்த ஆஃப் டே போகிற அந்த 3 மணி நேரம் பார்த்தாலே எனக்கு அவ்வளோ சுகம் மாதிரி இருக்குது. சீரியஸாக கொஞ்சம் இப்போ தான் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மத்தியானத்துக்கு மேலே வந்து பெரிய ஆப்பா வச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற சாமி ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பிள்ளையார், சரஸ்வதி, லட்சுமி, அப்புறம் பெருமாள், முருகன் சொல்லி இந்த காம்போவாக பார்க்குறதுக்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்காம இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது ஃபோட்டோ. அப்புறம் என்ன சொல்கிறது, வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. மெயினாக வீட்டோட ஹவுஸ் ஓனர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல ஒரு ஹெல்ப்பிங் மைண்டில் இருக்காங்க. மாமாவும் ஹவுஸ் ஓனர் நல்ல ஒரு மைண்டில் அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க. நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க, இப்படிலாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் முடிஞ்சாச்சு. நைட்டு அத்தா மாமா தம்பி எல்லாருமே வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஷிஃப்டிங் ஒர்க் முடியவே பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நல்ல வேலை மிட் நைட்டில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர போய் தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து உள்ளே வைக்க முடியுது. ஏன்னா நைட் 1 மணி ஆனதுனால ரொம்ப பெருசாலாம் எதுவுமே பண்ண முடியல. ஜஸ்ட்டு மேலேருந்து திங்ஸை எடுத்து வீட்டுக்குள்ளே மட்டும் வச்சுட்டு அப்படியே நாங்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஜஸ்ட் நம்ம வீடு வந்து ரொம்பவே பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. ஸோ எல்லாம் நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே குயிக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நல்ல நேரம் பார்த்து தான் போயிருந்தோம். ஸோ மார்னிங் 6:30க்கு மேலே தான் நல்ல நேரம்னு சொல்லிட்டு நேராக கரெக்டாக ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே போயாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு சில விஷயங்கள் அம்மா சொன்னாங்க. சில விஷயங்கள் ஆஸ் யூஷுவல் நமக்கு யூடியூப்னு ஒன்று இருக்கிறதுனால தாங்க இந்த மாதிரி சில நல்ல காரியம்லாம் நமக்கும் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ யூடியூப்பை பார்த்து தான் எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட் டைம் நானே வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி இதெல்லாம் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் இருக்கிறதே ஓன் ஹவுஸ் தானே, உங்கள் வீட்லேயே வச்சுருக்கலாம்ல, ஏன் பக்கத்தில் வைக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு மேபி தோணலாம். என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒன்றா ஒரே வீட்டில் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடினா 6 மாதத்தில் அடிச்சுக்கிட்டு போகிறத விட இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி கொடுக்குறது, நமக்குன்னு ஒரு ப்ரைவசி கொடுத்துட்டு பக்கத்தில் இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதா வந்து ஒரு நல்ல ஃபேமிலிக்கு அடையாளம்.
எனக்கு கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இது வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்ததே கிடையாது. சின்ன சின்ன எல்லா குடும்பத்துலேயும் வர சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலுமே எனக்கும் அத்தா மாமாவுக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து என்றைக்குமே வந்து எந்த ஒரு குறையும் வந்ததே கிடையாது. ஸோ அதை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கிறது மட்டும் தான் என் மைண்டில் இருக்குது. மற்றவங்களுக்காக ஐயோ ஏதாவது நினைப்பாங்களோ அப்படிங்கிறத பற்றிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன் என்றைக்குமே. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும், நானும் ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் தான் என் மைண்டில் ஓடும். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக பால் காய்ச்சியாச்சு. பால் நல்லா அழகாகவே பொங்கி வந்தது. அத்தை இடையில வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. எங்கள் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆவது அவங்களே அடிஷனலாக சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி இன்னுமே குழந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் சொன்னதான் ஆல்ரெடி எனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிறந்த வீடு பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரு, புகுந்த வீடு பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறதுலேருந்து 1/2 கிலோமீட்டரு. ஸோ இந்த பக்கமா அந்த பக்கமா இனி போக போக எல்லாமே செம பண்ணா இருக்க போது. இன்னைக்கு டிராவலிங்லேருந்து எல்லாமே ஒரு நாள் பிறந்த வீடோட ஒரு நாள் புகுந்த வீடோட அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு போகலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாளே இவங்க தூரமாக இருந்துட்டாங்க. இவங்க அவ்வளோ எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பெருசாக எந்த ஒரு ட்ராவலோ எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் அவங்களையும் வந்து ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்டில் ஓடுது. பெருசாக நாங்கள் வந்து சூரியவம்ச படத்தில் வர மாதிரி அப்படி பெரிய ஆக போகிறோம் இப்படி பெரிய ஆக போகிறோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக பார்த்துக்கணுங்கிறது மட்டும் தான் மைண்டில் ஓடுது. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் திருப்பூருக்கு போயிருந்தப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். அம்மா வந்து டிவி இல்லாமல் வாசலில் உட்காந்துருந்தது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னு. அவர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. உடனே நாங்கள் பண்ணது வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷோரூமில் போய் நாங்கள் டிவி தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இந்த வீடியோ மூலியமாக சொல்லணும்னு தோணுச்சு. பேரண்ட்ஸ் வந்து என்னதான் நம்மகிட்ட கோவப்பட்டாலும், எத்தனை குழந்தைகளை பெற்றாலும் எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த குழந்தைங்க என்ன ஹர்ட் பண்ணாலும் சரி, அதை வந்து மன்னிச்சுட்டு நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் அதையே தான் வந்து பசங்களும் ஃபாலோ பண்ணும், பொண்ணுங்களும் ஃபாலோ பண்ணுங்கிறத மறந்துடுறாங்க. நம்ம அம்மா நம்ம அப்பா அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அவங்க வளர்த்ததையும் நம்ம மறந்துடக்கூடாது. சிம்பிளாக ஒரேடியாக வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாத்தையுமே பொய் பண்ணிட்டு போயிடுறாங்க. மறக்கிறது ஒரு பக்கம்னா அந்த மறக்கிறத கூட ரொம்ப ஃபீலிங்காக வெளியே காட்டிக்கிறாங்க பற்றி. அதுதான் என்னால் நிஜமாக வந்து மன்னிக்கவே முடியல. எக்காரணத்தை கொண்டு பெற்றவங்களை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. அவங்க நமக்கு என்னெல்லாம் பண்ணால் நம்ம அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற அந்த வரவு செலவு கணக்கு இதெல்லாம் வந்து நம்ம அழிவை நம்மளே தேடிக்கிற மாதிரி. அது மாதிரி யாருமே தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா லைஃப்பில் நமக்கு வந்து பெற்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் என்ன பெற்றவங்களும் சொல்லி கொடுத்தாங்க, நான் என் பிள்ளைக்கும் சொல்லி கொடுப்பேன். அதனால நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம பெற்றவங்க நம்மளை மன்னிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து பால்லாம் காய்ச்சியாச்சு. டிவி ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மத்தியானம் நம்ம வீட்டுக்கு போய் அங்கேயே சிம்பிளாக வெஜ்ஜு தான் எடுத்தோம், வெஜிடேரியன் தான் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு திரும்ப மறுபடியும் நைட்டுக்கு நாங்கள் வந்து அத்தை மாமா வீட்டுக்கே வந்துடுவோம். பால் காய்ச்சி அன்னைக்கு அங்கே தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டு இங்கேயே வந்தாச்சு. ஒரு சில முக்கால்வாசி ஷிஃப்டிங் ஒர்க்லாம் என் குழந்தைரு மாமாவே பார்த்துட்டாங்க. ஏன்னா எனக்கு கையில் அடிபட்டுருக்குங்கிறதுனால என்னால் பெருசாக எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவங்களே பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணுவோம், ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லதையே நினைப்போம், நல்லதையே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மெசேஜோட நான் கிளம்புறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். டாடா, பை பாய்.